மீன்ஸ் கமர் கட்ட கடிக்க தெரியாம கடிச்சு கடவா பல்ல உடச்சு வச்சுக்க. அவர் கடைசி பல்லு வரையில் ஆடுங்க. அவர் வந்தாருனால அவரால் பேச முடியும். வேற யாரோ கேளுங்க. சரி அவரை விடுங்க. ஹேசல் விட்டையாவது அனுப்பி விடுங்க. ஹேசல் விட்டு வேர்ல்டு கப் தோத்த கடுப்புல மனைவி பார்த்தீங்கன்னா மாவாட்ட போட்டாங்க. அப்படி மாவாட்டும் போது மாவு அப்படி தள்ளுனாருங்களா உள்ள கை உள்ள போயிடுச்சு நம்ம கல்லுக்குள்ள. இதனால மாவு கட்டு போட்டாருங்க. மாவாட்டும் போது மாவு கட்டு போட்டா ஹேசல் விட்டு சூப்பரா இருக்குங்க. நான் வேணா நியூஸா போட்டுருங்க. போட்டுருங்க என்ன வேணாலும் போட்டுங்க. சரி வேற யாரோ கேளுங்க. வேற யாரை கேட்கறது? மூத்த வீரர் ஸ்டார்க்கு அவர் 3 காலில் நடந்துட்டு இருக்காரு. சைக்கிள் ஓட தெரியாம போய் சைடில் இருக்கிற கல்ல கூட பார்க்காம இன்னொருத்த கொண்டு போய் மேலே விடுவானா? அவர் கண்ணு தெரியாது இல்லைங்க. அவர் வயசாகி போச்சுங்க. அவர் விடுங்க. வேற யாரோ கேளுங்க. சரி அவரை விடுங்க. நம்மளோட நாலு நெல்லிஸ் இளம் பிளேயர் எல்லிஸ் அவர் எல்லோருடைய முழுக தெரியாம முழுகி தொலைச்சிட்டாப்லைங்க. கடிக்க தெரியாம அவரை விடுங்க. அவர் தொண்டையில் ஆபரேஷன் பண்றாங்க. மெல்போர்னுக்கு நாங்கள் அவசரமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். வேற யாரோ கேளுங்க. சரி அவரை விடுங்க. ஹிட்டதாக யார் கேட்டாலும் தரப்பாட்டீங்க. 2027 வேர்ல்டு கப்புக்கு நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. இந்த வேர்ல்டு கப் தோத்தனால புல் வெறியில் இருப்பீங்களா இருக்குது. அப்படி கூட நீங்க வச்சுங்க. என்ன வேணாலும் பண்ணிக்க. போன முதல் கட் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. இந்தியன் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா இன்சூர்டு பிரீமியர் லீக்காக மாறிவிட்டது. இதுக்கு இப்படி ஆகிப்போச்சு. யாரை பார்த்தாலும் வர்ணிக்கிறீங்க. பரவாயில்ல விடுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா புது ஜாம்பவான்கள் உருவாகிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. அதனால பழைய ஜாம்பவான்கள் மறந்துட்டு புது ஜாம்பவான்கள் உருவாவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட பார்ப்போம். அதாவது இன்சூர்டு பிரீமியர் லீக் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு 11,111 பொருத்தம் பக்காவா இருக்குது இந்த வருஷம். பரவாயில்ல. ஆனா மேட்ச் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன்.